ஓம் சாந்தி. அவ்யக்தவாணி வட்டியில் விங்ஸ் ஆஃப் ஃபயர் 83 1983 அவ்யக்தவாணி போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி 2வது நாள். அவ்யக்தவாணியோட டேட்டு 7/12/83. நேற்று உள்ள முரளியில் பாபா அன்பு கடல் நம்மளையும் அவருடைய அன்பில் மூழ்க வச்சிட்டு இருந்தார். நம்ம எல்லாரையும் அந்த குஷியில் கொண்டு போயிட்டு இருந்தார். அமைதி கொடுத்துட்டு இருந்தார். நம்மளும் அந்த முரளி படிக்கும்போது அந்த இதில் மூழ்கிட்டு இருந்தோம். அந்த அன்பு கடலில் மூழ்கிட்டு இருந்தோம். இப்படி தான் நம்ம அவர் கூட சதா இருக்க முடியும். இதெல்லாம் ஒரு செகண்டுக்கான மேட்ரு தான். ஸோ அவருடைய அந்த அன்பு கடலில் மூழ்க நானும் அவருக்கு சமமாக ஆயிடுவேன். இன்றைக்கி முரளியில் 7th December 1983. அது எந்த மாதிரி அலைகள்? இன்றைக்கி உள்ள முரளியோட அலைகள் என்ன? நம்ம முரளியை சரியான விதத்தில் கேட்டோன்னா நான் அதோட சொரூபம் ஆயிடுறேன். நான் அவருக்கு சமமாக ஆரம்பிக்கிறேன். முழு கல்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜென்மம் எடுத்திருக்கோம், எவ்வளோ ஜென்மம் எடுத்தோம் கடவுளை தெரிஞ்சுக்க. அவருக்காக ஏங்கிட்டு இருந்தோம், அவருக்காக துடிச்சிட்டு இருந்தோம். எவ்வளோ ஜென்மமாக அவரை தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம். கடைசியாக பாபா இங்கே வந்திருக்காரு. அவர் அவருடைய இன்ட்ரொடக்ஷன் தராரு. இந்த முரளிலையும் பாபா தான் சொல்கிறான். எவ்வளோ நாளாக நம்ம முரளி கேட்குறோம், படிக்கிறோம். முரளியோட ரைட் வே என்ன? இந்த முரளியில் பாபா அந்த சரியான விதத்தை சொல்லித்தராரு. முரளி எப்படி படிக்கணும் அப்படின்னு. இந்த முரளியை பாபா எப்படி ஸ்டார்ட் பண்ணுறான்னா, இன்னைக்கு முரளிதர் தந்தை தன்னுடைய குழந்தைங்க பார்க்குறாரு. யாருக்கு முரளி மேலே அன்பு இருக்குது. அந்த முரளிதர் தந்தை குழந்தைங்களை பார்க்குறாங்க. யாருக்கு அந்த முரளி மேலே அன்பு இருக்கும்? நம்ம எல்லாருக்கும் முரளி மேலே அன்பு இருக்குது. அதனால தான் நம்ம இங்கே இருக்கோம். அதனால தான் அதிகாலையில் இங்கே நம்ம கிளாஸுக்காக ஓடுறோம். நம்ம லேட்டாக எழுந்திரிச்சா கூட முரளியை மிஸ் பண்ண மாட்டேங்கிறோம். எப்படியாவது நம்ம முரளி கேட்க ஓட ஆரம்பிக்கிறோம். இந்த பகவானோட மகா வாக்கியத்தை கேட்க, முரளி கேட்க ஓடுறோம். இது என்ன காமிக்குதுன்னா, நம்ம முரளி மேலே உள்ள அன்பை காமிக்குது. இதுதான் நம்ம அன்பை காமிக்குது, முரளி மேலே உள்ள. ஸோ அப்போ நம்ம முரளி படிக்கும்போது என்ன ஆகுது? முரளி கேட்கும்போது என்ன ஆகுது? ஸோ நம்ம புத்தி துறைக்க ஆரம்பிக்குது. நம்ம புத்தி ஓப்பன் ஆக ஆரம்பிக்குது. நம்ம புத்தி தெளிவாக ஆரம்பிக்குது. நம்ம மனசில் ஒரு எல்லா கேள்விக்கான பதில் கிடைக்க ஆரம்பிக்குது. நம்ம வாழ்க்கைக்கான பாயிண்ட்ஸ் கிடைக்குது. நம்ம வருங்காலத்துக்கான பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஒரு நஷா கிடைக்குது, ஒரு போதை கிடைக்குது. முரளி கேட்கும்போது ஒரு குஷி கிடைக்குது. அதான் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்குது. இதில் பாபா சொல்கிறாரு, நம்ம முரளி படிக்கும்போது சந்தோஷத்தில் நம்ம டான்ஸ் பண்ணுறோம். நம்ம மனசு ரொம்ப லைட் ஆகிடுது. முரளி படிக்கும்போது நம்ம முரளி கேட்கும்போது பறக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ நம்மளை நம்ம பாக்கியசாலியாக ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா நம்ம டைரெக்டாக பகவானோட மகா வாக்கியத்தை கேட்குறோம்.
நம்ம அந்த பறக்கும் கலையை அனுபவம் செய்கிறோம். அந்த புது புது அனுபவங்கள் கிடைக்க ஆரம்பிக்குது பாபாட்டே இருந்து. முரளி கூட ஒரு டைம் ட்ராவல் மாதிரி. நம்ம 3 லோகத்துக்கும் போகிறோம். சில நேரத்தில் நம்ம பரந்தாமத்துக்கு போயிடுறோம், சில நேரத்தில் ஸ்வர்க்கத்துக்கு போகிறோம், சில நேரத்துக்கு நம்ம அந்த சூக்ஷ்ம வதனத்தில் போயிடுறோம். ஸோ முரளி நம்ம அந்த அத்தீந்திரிய சுகங்கிற அந்த ஊஞ்சலில் ஆட வைக்குது. முரளி நம்மளை பேஃபிகர் பாஷாவாக மாற்றுது. கவலை இல்லாத அந்த உலகத்துக்கு ராஜாவை மாற்றுது. முரளி ஒரு மருந்தாகவும் இருக்கு. முரளி லாஸ் ஆஃப் ஃபாஸ்ட் போகிறதுக்கான விதி. முரளி நம்மளை லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸாக மாற்றுது. முழு உலகத்துக்கும் அமைதி, அன்பு, சுகம், சாந்தி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜெக்ஷன். இப்போ நம்ம யோசிச்சு பார்க்கலாம், நம்மள்கிட்ட கேட்டு பாருங்க. நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது யார் இதெல்லாம் அனுபவம் பண்ணுறாங்க? யார் அந்த 3 லோகத்துக்கும் ட்ராவல் பண்ணுறாங்க? ஆத்மாவா, உடம்பா? யார் அத்தீந்திரிய சுகத்தில் ஆடுறா? ஆத்மாவா, உடலா? யார் லைட் ஹவுஸ் சிட்டி அனுபவம் பண்ணுறாங்க? ஆத்மாவா, உடலா? ஸோ இந்த கேள்வி நீங்களே உங்கள்கிட்ட கேளுங்க. யார் ராஜாவாகிற? ஆத்மாவா, உடலா? யார் விதவிதமான அனுபவம் பண்ணுறாங்க? ஆத்மாவா, உடலா? ஸோ நம்ம எல்லாரும் என்ன பதில் சொல்கிறோம்? ஆத்மா தான் இதெல்லாம் அனுபவம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம முரளி கிளாஸில் உட்காரும்போது இந்த உடம்பு கேட்குதா, இல்லை ஆத்மா முரளியை கேட்குதா? அந்த ரோல் நான் ஒரு பிகே அப்படிங்கிற அந்த ரோல் முரளியை கேட்குதா, இல்லை நான் டிட்டாச்சாக இருந்து அந்த இதை கேட்குறேன்னா, நான் பகவானுடைய குழந்தை அந்த முரளியை கேட்குறேன்னா. ஸோ ஒன்று நான் யார் எந்த ரூபத்தில் முரளி கேட்குறேன், அதுவும் இம்பார்ட்டண்ட். அந்த சம்பூர்ண ஆத்மாபிமானியாக இருந்து கேட்குறேன்னா அதுவும் இம்பார்ட்டண்ட். அது கூடவே யார் எனக்கு இந்த முரளி சொல்லித்தரா, அதுவும் இம்பார்ட்டண்ட். அதுவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். யார் இந்த முரளியை வாசிக்கிறா? எவ்வளோ உயர்ந்த டீச்சர் இந்த முரளியை சொல்லித்தராங்க. மறுபடியும் இதை செக் பண்ணி பாருங்கள். நம்ம முரளி கிளாஸுக்கு போகும்போது என்ன ஆகுது? நம்ம ஃபஸ்ட்டு ரெடி ஆகிறோம். சீக்கிரமாக நம்ம வேலையை முடிச்சுட்டு டக்குன்னு ரெடி ஆகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு உடலை ரெடி பண்ணுறோம். நம்ம காலை எழுந்திரிக்கிறோம், குளிக்கிறோம், நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறோம், டைரி பென் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் முரளி கிளாஸ் போகிறோம். ஆக்சுவலி யார் முரளியை கேட்கணும்? ஆத்மா தான் முரளியை கேட்குது. அப்போ நம்ம அந்த ஆத்மாவை ரெடி பண்ணுறோமா? அதுக்கு தான் பாபா சொல்கிறாரு, முரளிக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் முன்னாடி போய் மெடிடேஷன் பண்ணணும். அப்போ தான் ஆத்மா க்ளீன் ஆகிட்டு அந்த மகா வாக்கியத்தை கேட்க ரெடியாக இருக்கும். ஸோ அதனால தான் முரளிக்கு முன்னாடி நம்ம யோகா பண்ணணும். அப்போ தான் என்ன ஆகும்னா அந்த தேக பானத்துலேருந்து க்ளீன் ஆகி ஆத்மாபிமானி ஸ்திதிக்கு கொண்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி இந்த முரளி கேட்கும்போது கூட நம்ம அதை ஃபீல் பண்ணோம். நான் எவ்வளோ பாக்கியசாலி, பகவான் எனக்கு இந்த முரளி சொல்லித்தராரு, ஸ்வயம் பகவானே எனக்கு டீச்சராகி சொல்லித்தராரு. அடுத்த விஷயம் என்னன்னா, நான் என்ன விஷயத்தை கேட்டுட்ருக்கேன்? ஃபஸ்ட்டு நான் யார் எனக்கு சொல்லித்தரா, அடுத்து என்ன எனக்கு சொல்லித்தராங்க. ரொம்ப உயர்ந்த மகா வாக்கியங்கள் கேட்குறேன். அப்போ இது என்ன பண்ணுன்னா, நம்மக்குள்ளார உள்ள அந்த தேகபான், அந்த லிமிட்டேஷன்ஸு,
அந்த புத்திக்கான அந்த லிமிட்டேஷன்ஸ் அதை எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிடுது. இந்த மகா வாக்கியம்தான் நம்மளை பேஹத்தில் கொண்டு போகும். ஏன்னா அந்த பேஹத் தந்தை நமக்கு சொல்லித்தராரு. அடுத்த விஷயம் எதுக்கு இந்த முரளியை நான் கேட்கணும், அதுக்கு காரணம் என்ன? முன்னாடியும் வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்தது, எதுக்கு நான் முரளி கேட்குறேன், எதுக்கு நான் அதிகாலையில் முரளி கிளாஸுக்கு போகணும்? ஸோ அதையும் நம்ம சிந்தனை பண்ணணும். ஏன்னா பாருங்கள், நமக்காக ஒருத்தர் டெய்லி அவ்வளோ தூரத்துலேருந்து அந்த பரமாத்மா சிவன் நமக்காக சொல்லித்தராரு. ஸோ அதனாலேயும் நம்ம டெய்லி முரளி கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும். ஏன்னா முரளி நம்ம ஆத்மாக்கான ஆக்சிஜன் அதுதான். ஸோ இந்த முரளியில் பாபா என்ன சொல்கிறாருன்னா, இதுதான் வருமானத்துக்கான வழி, இதுதான் சோர்ஸ் ஆஃப் இன்கம். பல கோடி மடங்கு நீங்கள் இங்கே சம்பாதிக்கிறீங்க. ஸோ ஒவ்வொரு மகா வாக்கியமும் அடுத்த அரை கல்பத்துக்கு வருமானம். ஸோ அப்போ ஒவ்வொரு வேர்டும் எவ்வளோ வேல்யூபிள். ஸோ அதனால் ஒவ்வொரு மகா வாக்கியமும் நம்மளுக்கு விலை மதிக்க முடியாதது. ஸோ அதனால் இந்த மகா வாக்கியம் உயர்ந்த மகா வாக்கியம்தான். ஸோ அப்போ அதை கேட்கும்போது விதிப்படி கேட்டு அதை விதிப்படி நம்ம லைஃப்பில் தாரணை பண்ணும்போது நம்ம உயர்ந்த ஸ்திதிக்கு போகிறோம். ஸோ அதனால் ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளோ டீப்பாக இருக்குது. ஆனால் நம்ம முரளி எப்படி கேட்குறோம், முரளியில் ஏதாவது ஒன்று பாபா சொன்னால் என்ன சொல்கிறோம், அதை நம்ம ஃபில்டர் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த பாயிண்ட் அந்த பிரதருக்காக, இந்த பாயிண்ட் அந்த சிஸ்டருக்காக, அவங்க இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இவங்க இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இது எங்கள் குழந்தைங்களுக்காக, இது பாபா என் பாஸை பற்றி சொல்கிறாரு அப்படின்னு. ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு, ஒவ்வொரு வார்த்தையும் வேல்யூபிள், ஒவ்வொரு வார்த்தையும் எனக்காக தான். ஆனால் ஏன் ஃபில்டர் பண்ணுறோம், நம்ம தேகபானத்தில் கேட்குறதுனால அதை ஃபில்டர் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த ஆத்ம உணர்வில் உட்காந்து நம்ம இந்த முரளியை கேட்கும்போது என்ன ஆகும்னா, பகவான் எனக்காக தான் சொல்கிறாரு, ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு மட்டும்தான், எனக்காக மட்டும்தான். பாபா எனக்காக அங்கேருந்து எனக்காக இதெல்லாம் சொல்கிறாரு. அது எப்போ அனுபவம் பண்ண முடியும்னா, அந்த சோல் கான்ஷியஸ் ஸ்டேஜில் இருக்கும்போது. இதுவும் லாஸ்ட் ஸோ ஃபாஸ்ட் போகிறதுக்கான ஒரு விதி. ஸோ முரளி கேட்குறதுக்கான சரியான விதி இது. ஸோ இதில் பாபா என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் தேக பானம் எல்லா தேக சம்பந்தமான எல்லா விஷயத்துலேருந்து அஷரரியாய் அந்த அஷரரி தந்தை சொல்கிறத கேளுங்க. அப்போ நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஒவ்வொரு வார்த்தையும் பாபா சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் ஃபீல் பண்ணணும். ஒரு வார்த்தை கூட நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு வரதானம் மிஸ் பண்ண மாதிரி. நீங்கள் ஒரு வார்த்தை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கோடியை மிஸ் பண்ண மாதிரி. ஸோ அப்போ நம்ம முரளி மேலே அன்பு இருக்குன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். முரளி மேலே அன்பு இருந்தால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் தருவோம். அடுத்து பாபா சொல்கிறாரு, முரளி மருந்து. முரளி நம்மளை பேஃபிகர் பாஷாவாக மாற்றும். எப்படி? ஏன்னா நான் ஆத்ம உணர்வில் இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த ஸ்டேஜில் நான் சம்பூர்ணமாக இருக்கேன், நான் சுதந்திரமாக இருக்கேன். இப்போ நமக்கு எந்த ஆசையும் இல்லை. அந்த ஆத்ம உணர்வில் வரும்போது எந்த ஒரு டிசைரும் இல்லை. ஏன்னா ஆத்மாவுக்கு எதுவுமே தேவையில்லை, இந்த உடம்புக்கு தான், இந்த ரோலுக்கு தான் தேவைப்படுது. ஏன்னா இது இந்த ட்ராமாவோட ட்ராப்பில் மாட்டிகிட்ருக்கு. நான் இந்த மாதிரி இருக்கணும், என் ஃபேமிலி இந்த மாதிரி நடந்துக்கணும், இல்லைனா நான் கோவப்படுவேன். ஸோ அந்த சோல் கான்ஷியஸ் ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம எல்லா விதமான ஆசையிலேருந்து விடுபட்டு இருக்கோம். நம்ம ஆசையிலேருந்து விடுபட்டு இருக்கும்போது நமக்கு மற்றவங்க மாறணும், இந்த ட்ராமாவில் இது மாறணும் அது மாறணும் அப்படின்னு அந்த ஆசை கூட இல்லை. நம்ம திருப்தியாக இருக்கும், நிரம்பி இருக்கும். ஸோ ஒரு ராஜா, ஒரு பாஷானா அவரும் எல்லாம் நிரம்பி இருக்கார். ஸோ இப்படி தான் அந்த மருந்து வேலை செய்யுது.
நம்மளை வந்து ஃப்ரீ ஆகுது எல்லா விஷயத்துலேருந்து. ஸோ நம்ம முரளி எப்படி கேட்குறோமோ, பாபா வந்து 3 கேட்டகரியாக குழந்தைங்க பிரிக்கிறார். ஒன்று வந்து முரளி சரியான விதியில் கேட்குறது, அதாவது அவங்க அன்பில் மூழ்கி ஆத்ம உணர்வில் இருந்து அவங்க கேட்குறாங்க. அப்போ அவங்களோட ப்ரெசன்ஸே வந்து சேவை பண்ணும். அவங்க வந்து கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. ரெண்டாவது வந்து ஏன் முரளி கேட்குறாங்கன்னா, ஏன்னா அது டிசிப்ளின், ஒரு விதி. பாபா வந்து ரிஷமத் கொடுத்துட்டாரு, கேட்டாகணும், அதுக்காக கேட்குறாங்க. அவங்க வந்து சில பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க, அதை சில பாயிண்ட்ஸில் அவங்க லைஃப்பில் கொண்டு வருவாங்க, அதில் மூழ்குவாங்க. அப்புறம் 3வது இதை பற்றியும் பாபா சொல்கிறார். 3வது கேட்டகரி பற்றி கேட்கவே வேண்டான்னு. 2 கேட்டகரி இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா எப்போ நம்ம டிசிப்ளினாக இருக்கோமோ அப்போ தான் வந்து நம்ம சோல் கான்ஷியஸ் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், நான் எந்த கேட்டகரியில் இருக்கேன், ஃபர்ஸ்ட் கேட்டகரியா இல்லை செகண்ட் கேட்டகரியா. இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் செகண்ட் கேட்டகரியில் இருக்கேன்னா, அப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ உங்களே அப்படியே ஸ்லோவாக ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்கு ஷிஃப்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து நான் வந்து முரளியை வந்து எது கேட்குறேன், ஏதோ ஒரு நியமம் வச்சுட்டாங்க அதுக்காக கேட்டாகணும் அதுக்குன்னு கேட்குறேன்னா, இல்லை அந்த அன்பில் மூழ்கி நான் வந்து கேட்குறேன்னா, அந்த சோல் கான்ஷியஸ்லேருந்து கேட்குறேன்னா. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 10 செகண்ட்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. 10 செகண்ட்லேருந்து நான் அன்பு சொரூபத்தில் மூழ்கி அந்த முரளியை கேட்க ஆரம்பிங்க. அப்போ என்ன ஆகும்னா, அதில் வந்து அது வந்து ஒரு பழக்கமாக ஆரம்பிக்கும், நம்ம வந்து முரளியை அன்பாக கேட்குறதுக்கு. ஸோ இன்றைக்கி 10 செகண்ட், அடுத்த நாள் 20 செகண்ட், அதுக்கு அடுத்த நாள் 30 செகண்ட், அதுக்கப்புறம் 10 மினிட், அந்த மாதிரி ஸ்லோவாக அந்த முரளியை வந்து அந்த ஆத்மா உணர்வில் அந்த அன்பு சுரூபமாகி கேளுங்க. அப்போ இது என்ன ஆகும்னா, டெய்லி பண்ண நம்ம முழு முரளியும் வந்து அந்த ஆத்மாபிமானியாக இருந்து கேட்போம். ஸோ அப்போ பாபா ஏன் வந்து இதெல்லாம் சொல்கிறாரு, ஏன் முரளியை வந்து விதிப்படி கேட்கணும் அப்படின்னு, ஏன் பாபா இவ்வளோ வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு. இன்றைக்கி பாபா என்ன சொல்கிறாருன்னா, ஏன் வந்து இந்த மாதிரி முரளி கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோ நாள் கேட்டிருந்தோம், ஏன் இன்றைக்கி வந்து பாபா மறுபடியும் இந்த விஷயம் சொல்கிறாரு. இவ்வளோ நாளாக முரளி கேட்டுட்டு இருந்தோம், பட் இருந்தாலும் ஏன் பாபா வந்து இன்றைக்கி வந்து மறுபடியும் இந்த விஷயத்த சொல்கிறாரு அப்படின்னா, ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம வந்து முரளி வந்து சரியான விதிப்படி கேட்கல. அதனால தான் பாபா வந்து மறுபடியும் இதை வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம முரளியை அந்த விதிப்படி ஆத்ம உணர்வில் இருந்து கேட்கலன்னா, நம்ம பாபா சொல்கிற விஷயத்தை வேறு மாதிரி எடுத்துப்போம். சில பேருக்கு அது இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கலாம். சில பேர் வந்து அதை பாபா டிஸ்ட்ரக்ஷன் பற்றி சொன்னால் அதில் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பாயிண்ட் வந்து மற்றவங்களுக்காக, இந்த பாயிண்ட் வந்து அவங்களுக்காக சொல்கிறாங்க, அவங்க இந்த மாதிரி பண்ணிடக்கூடாது அப்படின்னு நம்ம அந்த மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிடுறோம். சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஸோ அந்த சம்பவம் சோல் கான்ஷியஸ் ஸ்டேஜில் இருந்து கேட்கலன்னா என்ன ஆகுன்னா, அந்த முரளி கேட்டே வந்து நம்ம வந்து ஒரு கில்ட்டி கான்ஷியஸில் வந்துடுவோம். பாபா இவ்வளோ சொல்கிறாரு, என்னால் இது பண்ண முடியல, அது பண்ணல, நான் இது பண்ணல, நான் அது பண்ணல அப்படின்னு அந்த மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஏன் இதெல்லாம் நடக்குது? சில பேர் இப்படி கூட யோசிக்க ஆரம்பிச்சிடலாம், இந்த பாயிண்ட் வந்து தீதி தாதிங்களுக்காக அப்படின்னு, இல்லை இது வந்து சரண்டர் பிரதருக்காக இருக்கலாம், இல்லை சரண்டருக்காக இருக்கலாம், நான் வந்து இல்லறத்தில் இருக்கேன், என்னால் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு. இந்த டிஃப்ரென்ஸில் ஏன் ஏற்படுதுன்னா, ஏன்னா நம்ம பாடி கான்ஷியஸில் இருந்து அந்த முரளியை கேட்குறோம். சில நேரத்தில் வந்து அதை நம்ம ஈகோவை வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்குது. நான் வந்து டெய்லி கிளாஸுக்கு போகிறேன் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் வந்துடுது. அவங்களெலாம் பாருங்கள், சில பேர் முரளிக்கே வரமாட்டேங்கிறாங்க, அவங்களோட நான் பரவாயில்ல அப்படின்னு. ஏன்னா நம்ம பாடி கான்ஷியஸில் இருந்து கேட்குறோம். இது என்ன ஆகுதுன்னா, இது வந்து ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ முரளி வந்து ஆத்ம உணர்வில் இருந்து கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா,
நம்ம ஒரு அவேர்னஸில் இருக்கோம். இப்போ பாபா இங்கே என்ன சொல்கிறாருன்னா, பாபா வந்து ஆத்மாக்காக தான் முரளி சொல்கிறாரு. ஆனால் இன்னும் நம்ம அந்த ஆத்ம உணர்வுலேருந்து கேட்கல. அதனால தான் வந்து பாபா மறுபடியும் இந்த விஷயத்த சொல்கிறாரு. இதுதான் ஈஸியான ஒரு வழி முரளியை என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஆத்மாபிமானி ஸ்டேஜ்லேருந்து கேட்கணும். ஸோ இதுதான் லாஸ்ட் ஸோ ஃபாஸ்ட் போகிறதுக்கான விதி. ஸோ பாபா இப்போ எல்லாமே உங்கள்கிட்ட கொடுத்துட்டாரு. நீங்கள் ஜஸ்ட் அதை ஈட் பண்ணி டைஜஸ்ட் பண்ணணும்.